சற்றுமுன் வெளியான தகவல். அதாவது, ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு தேடி வரும் ரூபாய் 5000. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும், ஷேர் பண்ணுங்க. அரசின் இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ரூபாய் 5000 வரை பென்ஷன் கிடைக்கும். அது எப்படி என்றால், வயதான பிறகு நிதி நெருக்கடி இல்லாமல் வாழ்வது குறித்து அனைவருக்குமே ஒரு அச்சம் இருக்கும். நாம் வேலை செய்யும் வயதில் பண பிரச்சனையை எப்படியாவது சமாளித்து விடலாம். ஆனால் ஓய்வு காலத்தில் இந்த பிரச்சனைகளை, நம்முடைய அன்றாட செலவுகளை சமாளிக்க யாரையாவது எதிர்பார்த்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். இதற்காகவே அதை தவிர்க்க பென்ஷன் பணம் இருந்தால் உதவியாக இருக்கும் என்று நம்மால் நினைப்போம். இந்தியாவில் நிறைய பென்ஷன் திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம். இந்த திட்டமானது குறைந்த பிரீமியம் செலுத்துவதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் பெறலாம். இதற்காக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நீங்கள் 60 வயதை எட்டும்போது ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 முதல் ரூபாய் 5000 வரை பென்ஷன் வாங்கலாம். அது எப்படி என்றால், அடல் பென்ஷன் திட்டம் என்பது இந்திய அரசின் ஓய்வூதிய திட்டமாகும். இதனால் இந்த திட்டத்திற்கு 18 முதல் 40 வயது வரையிலான இந்திய குடிமக்களுக்கானது. இதற்காக இத்திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், முதுமையில் அமைப்புசாரா துறை ஊழியர்களுக்கு நிலையான வருமான ஆதாரத்தை வழங்குவதாகும். இதற்கு தனியார் துறையில் வேலை செய்பவர்கள் அல்லது நிலையான ஓய்வூதிய திட்டம் இல்லாத மக்களுக்கு இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடும். அது மட்டுமில்லாமல் 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் அடல் பென்ஷன் திட்டத்தில் கணக்கு தொடங்கலாம். இதற்காக இந்த திட்டத்தில் சேர வங்கி கணக்கு, ஆதார் அட்டை மற்றும் செயலில் உள்ள மொபைல் எண் ஆகியவை அவசியம். உங்கள் மொபைல் எண் மற்றும் ஆதார் அட்டையில் நகலையும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். உங்களுடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒரு உறுதிப்படுத்தல் செய்தி ஒன்று SMS ஆக வரும். இந்த திட்டம் தங்கள் எதிர்காலத்தை நிதி ரீதியாக பாதுகாக்க விரும்பும் மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அதேபோல அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 முதல் ரூபாய் 5000 வரை ஓய்வூதியம் பெற விண்ணப்பதாரர் மாதத்திற்கு ரூபாய் 42 முதல் ரூபாய் 210 வரை முதலீடு செய்ய வேண்டும். 18 வயதில் இத்திட்டத்தில் சேர்ந்தால் இந்த முதலீடு செய்யப்பட வேண்டும். விண்ணப்பதாரர் 40 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருந்தால் அவர் மாதத்திற்கு ரூபாய் 291 முதல் 1454 வரை மாதாந்திர பங்களிப்பு செய்ய வேண்டும். இதற்காக அதிகபட்ச பங்களிப்பு செய்தால் மட்டுமே ரூபாய் 5000 பென்ஷன் கிடைக்கும். ஆனால் இந்த அடல் பென்ஷன் திட்டத்தில் குறைந்தது 20 வருடங்களுக்கு முதலீடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் அல்லது 6 மாதங்களுக்கும் முதலீடு செய்யலாம். பணம் தானாகவே பற்றி வைக்கப்படும். கழிக்கப்படும் தொகை ஓய்வுக்கு பிறகு நீங்கள் எவ்வளவு ஓய்வூதியம் பெற விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் இருக்கும். இது 60 வயதுக்கு பிறகு உங்களை நிதி ரீதியாக தன்னிறைவு பெற செய்யும் ஒரு நீண்ட கால முதலீடு திட்டமாகும். அது மட்டும் இல்லாமல், அதாவது EPS பென்ஷன் 20,000 அடிப்படை ஊதியம் 35 ஆண்டு சர்வீஸ். EPS உறுப்பினரா நீங்கள்? பணி ஓய்வுக்கு பின் மொத்த தொகை மாத ஓய்வூதியம் எவ்வளவு கிடைக்கும்? அது சொல்லி தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது, மாதம் மாதம் ஊழியர்களின் கணக்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கழிக்கப்பட்டு EPS கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. அதே அளவு தொகையை நிறுவனமும் டெபாசிட் செய்யப்படுகிறது. நிறுவனம் டெபாசிட் செய்யும் தொகையில் 3.67% EPS கணக்கிலும்
8.33% இபிஎஸ் கணக்கிலும் டெபாசிட் செய்யப்படுகிறது. 2024 முதல் 2025 நிதியாண்டுக்கான இபிஎஃப் வட்டி விகிதம் 8.25% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மிக முக்கிய நன்மை என்னவென்றால், இதில் டெபாசிட் செய்யப்படும் பணம், அதன் மீது பெறப்படும் வட்டி மற்றும் ஓய்வூதியத்தில் பெறப்படும் தொகை ஆகியவற்றுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஓய்வூதியம் என்பது ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும். பணி ஓய்வுக்கு பின்னரும் நமக்கு பணத்துக்காக தேவை அதிகமாக இருக்கக்கூடும். பெரும்பாலான தனியார் துறை ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகான காலத்திற்கு ஊழியர் வருங்கால வைப்பு நிதி போன்ற திட்டங்களை நம்பியுள்ளது. இது உழைக்கும் மக்கள் ஓய்வூதியத்திற்காக சேமிக்க உதவும் ஒரு அரசாங்க திட்டமாகும். இந்த திட்டத்தினால் இந்தியாவில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் மற்றும் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் இபிஎஸ் ஆகியவை பணி ஓய்வு காலத்தை பாதுகாப்பானதாகவும் இரண்டு திட்டங்களாகும். இபிஎஸ் மூலம் நிதி பாதுகாப்பை அளிக்கும் மொத்த தொகையில் இபிஎஸ் மூலம் மாத செலவுக்கு உதவும் ஓய்வூதியமும் கிடைக்கிறது. இதனால் மாதம் மாதம் ஊழியர்களின் கணக்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கழிக்கப்பட்டு இபிஎஸ் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. அதே அளவு தொகையை நிறுவனமும் டெபாசிட் செய்யப்படுகிறது. நிறுவனம் டெபாசிட் செய்யும் தொகையை 3.67% இபிஎஸ் கணக்கிலும் 8.33% இபிஎஸ் கணக்கிலும் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. 2024 முதல் 2025 நிதியாண்டுக்கான இபிஎஃப் வட்டி விகிதம் 8.25% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள், உங்கள் அடிப்படை சம்பளம் ரூபாய் 15,000க்கு மேல் இருந்தால் 15,000 மட்டுமே இபிஎஸ்ஸில் 8.33% கணக்கிடப்படும். அதேபோல மொத்த இபிஎஃப் தொகை 2,400 உங்களுடையது மற்றும் 1,150 நிறுவனத்திலுடையது. ரூபாய் 3,550 மாதம். இபிஎஸ்ஸில் மாதத்திற்கு ரூபாய் 1,850.35 ஆண்டுகளுக்கு பிறகு இபிஎஃப்பில் இருந்து எவ்வளவு நிதி கிடைக்கும்? இப்போது 25 வயதாகும் ஒரு நபர் 60 வயதில் ஓய்வு பெறுவார். அதாவது அவருக்கு 35 ஆண்டுகள் பணிக்காலம் உள்ளது. ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 3,550 இபிஎஃப்பில் டெபாசிட் செய்யப்படுகிறது. இது ஒரு வருடத்தில் ரூபாய் 3,550 × 12 42,600 இருக்கும். இப்போது இந்த பணம் 8.25% வட்டியுடன் 35 ஆண்டுகளுக்கு அதிகரிக்கும். ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 48,600 டெபாசிட் செய்யலாம். 35 ஆண்டுகளுக்கு பிறகு 8.25% வட்டியில் சுமார் ரூபாய் 68.9 லட்சம் கிடைக்கும். அதேபோல சம்பள உயர்வு எவ்வளவு பலனளிக்கும்? இந்த அனைத்து கணக்கீடுகளும் 20,000 என்ற சம்பளத்தில் கணக்கிடப்படுகிறது. பொறுப்பு துறப்பு. இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.